ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி கிளாஸ் நம்பர் 28. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் வந்து ரவுண்ட் பீட் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேயா? இன்றைக்கி ஏன்னா எல்லா பீட்ஸையும் ஒரே கிளாஸில் போடும்போது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ரவுண்ட் பீட்ஸ் மட்டும் நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கோதுமை பீடு, அதாவது வீட் பீடு, ரைஸ் பீடு, கத்தானா, ஸோ அது மாதிரி கட் பீட்ஸ், டியூப் பீட்ஸ், அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ், சர்க்குலர் பீட்ஸ், அதாவது ரவுண்ட் பீட் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேயா? இது வந்து நம்ம பீட் ஸ்டிச்சிங். ஸோ அதனால் இதுக்கு 23.5 நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே சேம் டுலிப் பிராண்ட் தான். ஓகேயா? அதே மாதிரி இதுக்கு த்ரெட்டு நார்மல் சுவிங் த்ரெட்டு. நீங்கள் வந்து இந்த பீட் கலர்ஸில் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் ஜாக்கெட் என்ன கலரில் இருக்கோ அந்த கலர்ஸுக்கு நீங்கள் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கலர் த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலாகவே லைனில் ட்ரா பண்ணி அதில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் காலத்துக்கு வந்து நீங்கள் வந்து அந்த லைன்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் பீட், நம்ம இதுக்கு முன்னால் சுகர் பீட் கிளாஸஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, எப்படி ஸ்டிச்சஸ்லாம் போடலான்னு. சுகர் பீடுக்கே தனியாக ஒரு 2-3 கிளாஸ் போட்டேன். ஏன்னா நிறைய நம்ம வந்து சுகர் பீட்ஸ் தான் நம்ம போடுவோம். ஸோ அதனால தான் எல்லா இதுலேயுமே, எல்லா டிசைன்ஸ்லேயுமே சுகர் பீட் இல்லாத ஒரு டிசைன், ஒரு ஸ்டிச் இருக்குது அப்படின்னு ஒரு ஜாக்கெட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு கிடையாது. ஸோ எல்லாமே வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். அவுட்டர் லைனாக இருந்தாலும் சரி, இன்னர்லாக இருந்தாலும் சரி, நம்ம சுகர் பீடை வச்சு தான் நம்ம போடுவோம். ஸோ அதனால் சுகர் பீட் ஸ்டிச்சஸ்க்காக தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு 3 கிளாஸஸ் நம்ம போட்டேன்னு நினைக்கிறேன். நார்மல் சுகர் பீட் ஸ்டிச்சு, ஸோ அப்படின்னு 3 கிளாஸ் போட்டிருக்கேன். டிசைன்ஸில், கொடி டிசைனில் போடுறது, ஷேப்ஸில் போடுறது 4 கிளாஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் ஸ்டோனில் போடுறது. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 4 கிளாஸஸ் நம்ம போட்டேன் சுகர் பீடுக்குன்னு. ஸோ அதே தான் உங்களுக்கு அப்போ சுகர் பீடு வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சுகர் பீட் ஸ்டிச்சஸ் எப்படி போடணும்னு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு சிங்கிள் லைனில் தான் எல்லா பீட்ஸையும் நான் இன்றைக்கி போடுறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயும் போடுறதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, வியூவர்ஸ் வந்து எனக்கு கேட்குறீங்க டிசைன்ஸில் வந்து நீங்கள் எங்களுக்கு போட்டு தாங்க அப்படின்னு. ஸோ அப்படி நான் டிசைன் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ், ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு இதுக்குமே நான் வந்து போடுறேன். கண்டிப்பாக நான் போடுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சஸ் என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செப்பரேட்டாக ஒவ்வொரு ஸ்டிச்சஸுக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸு அந்த மாதிரி போடலாம். ஸோ இனிமேல் வந்து இப்போ இதுக்கே வந்து நம்ம பீட்ஸ்க்கே வந்து நிறைய இருக்குது. புட்டாஸ்லாம் நிறைய போடுவாங்க, சின்ன சின்ன புட்டாஸ்லாம் நிறைய போடுவாங்க. நிறைய பீட்ஸை வச்சு நிறைய பீட்ஸு, ஸ்டோன்ஸ்லாம் வச்சு, பீடு வச்சு தனியாக புட்டாஸ் போடுவாங்க, ஸ்டோன்ஸை வச்சு புட்டாஸ் போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது மோட்டிவ்ஸ் நிறைய போடுவாங்க. மோட்டிவ்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்லீவ்ஸில் சென்டரில் வந்து மோட்டிவ்ஸ் போடுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது ஃபுல்லாக வந்து ஜாக்கெட் ஃபுல்லாக கிராண்டாக கொடுக்காம ஒரு சில மோட்டிவ்ஸ் மட்டும் போட்டு பார்டர் புக் கொடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம இன்னும் ஃபர்தர் கிளாஸஸில் ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுக்கிறேன், கிளாஸஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் செப்பரேட்டாக நான் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸுக்கும் நான் வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா சில பேருக்கு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, இன்னும் ஃபாஸ்ட்டாக போங்க, அடுத்த ஸ்டிச், நெக்ஸ்ட் ஸ்டிச் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் என்னால் டிசைன்ஸ் போட முடியல. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ சுகர் பீட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4mm பீட், அதாவது பெரிய பீடு. எல்லாமே ரவுண்ட் பீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதான் 4mm பீடு. பஞ்சாக கிடைக்கும். நீங்கள் பஞ்சாக வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு இதாக இருக்கும், மணி சேவ் ஆகும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பேக்கெட், 10 ரூபீஸ் பேக்கெட் அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காணாது. ஸோ பஞ்சாக வாங்கிக்கோங்க. பஞ்சாக வாங்கும் போது இந்த மாதிரி இருக்கும். நூலில் ஒரு லைட் நூலில் அப்படி கோர்த்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த இதுலேருந்து ஒரு நூலோட பீடை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஸ்டிச்சஸ் போடும்போது, நார்மலாக நம்ம ஜாக்கெட்ஸ்லாம் போடும்போது இந்த நூல்லேருந்து எடுக்க வேண்டாம், ஊசியில் அப்படியே இன்சர்ட் பண்ணி எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஃபர்தர் கிளாஸஸில் சொல்கிறேன். ஸோ இதை தனியாக எடுத்து நீங்கள் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இதில் எப்படி இருக்கும், பஞ்சாக வாங்கினா எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இப்படி லென்த்தாக காமிச்சிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம இப்போது இந்த பீடை வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம 2 ஸ்டிச் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நூலை வெளியே எடுத்துட்டு இதில் ஒவ்வொரு பீடாக எடுத்து பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு, அதான் நம்ம நார்மலாக நம்ம எப்படி போடுறோமோ அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம பீடை இன்சர்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் கையில் ஒரு
அதான் நீடிலில் வந்து ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தனித்தனியாக தான் நான் பாருங்கள் செயின் ஸ்டிச் போடுறேன். 2 பீடுக்கு ஒரு இது செயின் அப்படி நான் போடலை. ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு பீடுக்கும் தனித்தனியாக நீங்கள் செயின் ஸ்டிச் போடணும். டபுள் பீட் எடுத்து போடக்கூடாது, கண்டிப்பாக தனித்தனியாக தான் போடணும். டபுள் பீட் போட்டிங்க அப்படின்னா நூல் இப்போ நீங்கள் வந்து இதில் போட்டிருக்கீங்க, அதாவது ஃப்ரேமில் மாட்டியிருக்கிறதுனால இது டைட்டாக இருக்கிற மாதிரி, ஃப்ரேமில் துணி வந்து நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பீடெல்லாம் டைட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரேமை விட்டு கலெக்டின உடனே துணி எப்படி குலைவாக இருக்குமோ அது மாதிரி பீடெல்லாம் ரொம்ப தொங்கி போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சுகர் பீட் வேணால் 2 போடலாம். மித்த எல்லா பீடுமே நீங்கள் சிங்கிளாக தான் போடணும். கண்டிப்பாக சிங்கிளாக தான் போடணும். போட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த சுகர் பீடை வந்து சில்க் த்ரெட்டில் வச்சு எப்படி போடலாம் அப்படின்னு நான் ஒரு பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் ஒரு பீடு, ஒரு செயின் ஸ்டிச், ஒரு பீடு அப்படி நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு இதுக்குள்ளே நம்ம நார்மலாக சிவிங் த்ரெட்டில் வந்து பீடை கோர்த்து எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு பீட் கோர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச், நார்மலாக ஒரு லென்த்தி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் ஒரு பீடு கோர்த்துக்கோங்க. ஸோ ஒரு பீடுக்கும் ஒரு பீடுக்கும் இடையில ஒரு சின்ன கேப், அதாவது செயின் ஸ்டிச் போடுறோம். ஸோ இதை தான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியும் ஸ்டிச்சஸ் போடுவாங்க. ஸோ எதுக்காக இது போடுறாங்க, இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப கிராண்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனாலும் கொஞ்சமாக பீடு வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம ஃபுல்லாக கண்டினியூஸாக நிறைய பீடாக போட்டு வர்றதுக்கு இது ஒரு சில்க் த்ரெட்டு, ஒரு சின்ன பீடு, ஒரு சில்க் த்ரெட், ஒரு சின்ன பீடு அப்படின்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்லீவ்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் வந்து போடுவோம். ஓகேயா, ஸ்லீவில் வந்து கீழே எண்டுலேருந்து டாப் ஷோல்டர் வரைக்கும் நீளமாக, அதாவது லென்த்தியாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுவோம், டிசைன்ஸ் போடுவோம். ஸோ அப்படி போடும்போது ஃபுல்லாகவே நம்ம சுகர் பீடு வச்சு போட்டோன்னா நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் ஆகும். அதுக்கு வந்து என்ன செய்வாங்க, ஒரு 2-3 செயின் ஸ்டிச் போட்டு ஒரு பீடு, அப்புறம் 2-3 செயின் ஸ்டிச் போட்டு ஒரு பீடு அப்படி கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு வந்து இடையில வந்து நம்ம சுகர் பீடு, இப்போ நான் வீடியோவில் காமிக்க சுகர் பீடு கொடுக்கேன், நீங்கள் அதுக்கு பதிலாக அதில் ஏதாவது ஒரு புட்டாஸ் போட்டு போடலாம். புட்டாஸ்னால் அதாவது பெரிய பீடு வச்சு சுற்றி ஏதாவது சுகர் பீட் போட்டு அந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு அப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணலாம். அந்த மாதிரிலாம் வந்து டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த டிசைன்ஸ்க்கெலாம் வந்து பேசிக் இந்த இது. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டிச், அதாவது சுகர் பீடும் சில்க் த்ரெட்டும் கம்பைண்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் போட்டிருக்கு. ஸோ இப்போ எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சுகர் பீடும் சில்க் த்ரெட்டும் எப்படி கம்பைண்டில் பண்ணலான்னு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச் என்ன பண்ண போகிறோன்னா, சுகர் பீடும் 4mm பீடையும் சேர்த்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம அதில் பண்ணலாம். ஸோ நிறைய பீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நான் அதெல்லாம் போடணும்னு நான் நினச்சேன். ஆனால் வீடியோ வந்து இதுவே வந்து எனக்கு 10 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் தான் ஒரு வீடியோ பார்க்க முடியும், அதுக்கு மேலே போகிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் இதில் வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், ரவுண்ட் பீட் மட்டும் போடுறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து வீட் பீடு, ரைஸ் பீடு, கத்தானா அதாவது கட் பீடு, அப்புறம் டியூப் பீடு, அந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அதே சேம் தான். இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பீட் போட்டிருக்கேன்னா, செகண்ட் வந்து என்ன செஞ்சுருக்கேன், ஒரு சுகர் பீட். ஸோ ஒவ்வொரு இதுக்குமே சிங்கிளாக நான் வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். அதாவது சுகர் பீடையும் இந்த பீடையும் பெரிய பீடையும், அதை 4mm பீடையும் சேர்த்து கூட நீங்கள் போடலாம். ஆனால் நான் சொல்கிறேன்ல, அது வந்து சேஃப்டி கிடையாது. சேஃப்டின்னு இல்லை, டிசைன் வந்து தெளிவாக இருக்காது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாகவே நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு பண்ணுங்கள். ஸோ இந்த டிசைன் நல்லா இருக்கா, ஒரு பெரிய பீட், ஒரு சின்ன பீட், ஒரு பெரிய பீட், ஒரு சின்ன பீட். ஸோ இப்படி வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். இது கூட நீங்கள் வந்து நம்ம செக்டு பேட்டர்ன்ஸ்லாம் போடுவாங்கள்ல, அந்த செக்டு பேட்டர்ன்ஸுக்கெலாம் நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எண்ணாட்டில் வந்து போத் இல்லை எல்லாத்தையுமே 3 இது சில்க் த்ரெட், சரி த்ரெட் அண்ட் சுவிங் த்ரெட் மூணுத்துலேயுமே வந்து எண்ணாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சுவிங் த்ரெட்டில் எண்ணாட் வந்து எதுக்கு போடுறோன்னா, நம்ம பீட் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எண்ணாட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி பீட் போட்டுக்கிட்டே இருக்கோமா, இடையில ஒரு சின்னதாக எண்ணாட் போட்டுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு செயின் ஸ்டிச்சு இதானாலும் அடுத்த செயின் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ இதில் எண்ணாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேயா, ஸ்லோ பண்ணி காமிச்சிருக்கேன் எண்ணாட் எப்படி போடணும்னு. ஸோ எண்ணாட் போட்டாச்சு. ஸோ எண்ணாட்டோட இம்பார்ட்டன்ஸ் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கேன். அதான் ஒரு பாதியாக ஃபுல்லாக லென்த்தியாக போட்டுக்கிட்டே இல்லாமல் இடையில எண்ணாட் போட்டுட்டு அடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு இது அந்து போனாலும் ஃபுல்லாக உருந்து போகாமல் மித்ததெல்லாமும் இருக்கும்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.